ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி பீஸா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் போடுறேன். அடுத்து பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது பீலர் வச்சு நம்ம மேலே இருக்க தோல்லாம் சீவி எடுத்துடலாம். பாருங்கள், 2 உருளைக்கிழங்கும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 உருளைக்கிழங்குமே துருவியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இது எலும்புலாம் இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம கறியாக பீஸாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் கடையில் கொந்தன கறி மாதிரி கூட கேட்டு வாங்கிட்டு வந்து கூட இதில் நம்ம அதை சேர்த்துடலாம். இதை நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிடணும். பாருங்க, இப்போ நம்ம நல்லா சாப் பண்ணிட்டோம் கறியை. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி சேர்த்தோம் இல்லையா, அந்த பவுல்லையே நம்ம சிக்கனையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 2 எக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள், அடுத்து தேவையான அளவுக்கு மைதா, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட் சேர்க்குறோம். ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை அதில் சேர்த்துடலாம். இதை நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் கருகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இது நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக தெரியுது. நமக்கு இந்த அளவுக்கு வேகிற வரையில் நம்ம இதை சிம்மில் வச்சு நம்ம இதை 2 பக்கமும் வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு முறையில் எப்படி பீஸா செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த வீடியோ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ஸ்நாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.